அல்லேலூயா. 1 கொரிந்தியர் எழுதி வைத்துக்கோங்க. 1 கொரிந்தியர் திருப்பிக் கொள்ளுங்க. 10வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இவைகளெல்லாம் இனிமேட்டு பார்க்க போகிறோம். திஷ்டாந்தங்கள்னா என்னது அர்த்தம்? முன்மாதிரியாக அல்லது ஒரு மாதிரியாக நமக்கு இது எடுத்து காண்பிக்கப்பட்டது. திஷ்டாந்தங்களாக அவைகள் நமக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. அல்லது பிரைஸ் லார்ட். அப்போ உலகத்தின் முடிவில் நாம் இருக்கிறோம் என்பது அர்த்தமாக ஆகுது. பிரைஸ் லார்ட். அப்போ உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு இந்த மேலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த திஷ்டாந்தங்களாக சொல்லப்பட்டிருக்கிற காரியம் நமக்கு எப்படி இருக்குதா? உலகத்தின் முடிவில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்ன எச்சரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் இப்போ 1லிருந்து 10, 11 வரைக்கும் மீண்டும் உள்ள வசனத்தை நான் வாசிக்க போகிறோம். இப்படி இருக்க சகோதரரே, இப்போ பவுல் அந்த கொரிந்தியருக்கு சொல்லும் பொழுது, சகோதரர் இப்படி இருக்க காலகட்டங்களை எல்லாம் பார்க்குறீங்களே, இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், இப்போ நீங்கள் அறிய வேண்டுவது ஒரு காரியம் இருக்குது. அந்த காரியத்தை நீங்கள் சபையில் இருக்கிறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுல் 1 கொரிந்தியர்ல எழுதுகிறார் இல்லையா? நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி என்றில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. போது. அல்லேலூயா. இப்போ இப்படி இருக்க சகோதரரே அப்படின்னு சொல்லி எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பட்ட கூக்குரலையும் பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் அவர்களுடைய பெருமூச்சுகளையும் கர்த்தர் கேட்டார். வேதம் சொல்லுகிறது இல்லையா? அப்போது எகிப்து தேசத்தில் எத்தனை வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? 430 வருஷம். அந்த 30 வருஷம் முடிகிற அதே நிமிஷத்தில் ஆண்டவர் அவருடைய கூக்குரலை கேட்டு மோசையின் மூலியமாக ஜனங்களை விடுவித்தார் இல்லையா? ஜனங்களை விடுவித்து அந்த கொண்டு இருக்கிறார். எல்லாரும் இந்த செங்கடல் வழியாக போக வேண்டும். செங்கலுக்கு முன்பாக நிற்கிறார்கள். இப்போது அவர்களுக்குள்ள ஒரு காரியங்கள் என்ன நடக்குதுன்னா, எகிப்தை விட்டு வெளியே வந்துட்டாலும் எகிப்தினுடைய குணாதிசயங்கள் அதாவது எகிப்தில் அவர்கள் அடிமைப்பட்டிருந்த சில காரியங்கள், இன்னும் அடிமை வாழ்க்கைத்தனங்கள், இன்னும் அவர்களுக்குள்ள இந்த விக்கிரக கிரியைகள், சில விதமான மோசமான கிரியைகள்லாம் இருந்ததை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே அவர் ஒரு காரியத்தை பிளான் பண்ணுறார். எப்படின்னா, செங்கடல் வழியாக அவர்களை கடந்து போக வேண்டும். அந்த செங்கடல் வழியாக கடந்து வருவது என்றது என்ன என்று கேட்டால், அந்த செங்கடல் வழியாக வரும்போது அவர்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவர்கள் ஞானஸ்நானத்தின் மூலியமாக அவர்கள் விடுதலை அடைய வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருந்தது. அது ஞான அர்த்தம் உள்ளவைகளாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானவான்கள் இதை புரிந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். ஏன் செங்கடல் வழியாக அவர் கடந்து வரணும், ஏன் எகிப்திலேருந்து இப்படி கொண்டு வரணும்னு சொல்லி யோசிக்கிறவர்கள் இதை சற்றையாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாங்கன்னா தேவனுடைய சித்தம் இதுதான் என்பது புரியும். பிரைஸ்லான். அப்போ அதன் வழியாக கடந்து வருவது எதை காண்பிக்கிறது என்றால், மோசைக்குள்ளாக எல்லாருமே மேகத்தின் கீழே இருந்த அவர்கள் செங்கடலுக்குள்ளே வந்து அதன் வழியாக வரும்போது அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஞானஸ்நானம் பெற்றவர்கள் மன்னாவை புசித்தார்கள். வானத்திலிருந்து இறங்கி வந்த மன்னாவை புசித்தார்கள். கண்மலையிலிருந்து வெட்டப்பட்ட தண்ணீரை குடித்தார்கள். அல்லேலூயா. இது ஸ்பிரிச்சுவல் பிரெட்னு சொல்லலாம், அல்லது ஸ்பிரிச்சுவல் வாட்டர்னு சொல்லலாம் இல்லையா? ஆவிக்குரிய போஜனம். இது ஆவிக்குரிய போஜனத்தை அப்பயே அவர்கள் ருசி பார்த்துட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பின் நாட்களிலே நமக்கு இந்த திருவிருந்து எதற்காக சமர்ப்பிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர்களை விடுதலை ஆக்கி கொண்டு வந்த கண்மலையாய் கிறிஸ்து கூடவே தான் வந்திருக்கிறார். எகிப்திலிருந்து கூடவே தான் வந்திருக்கிறார்.
அதுபோல இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் திருவிருந்தில் பங்கு பெற்று இன்னைக்கு அவரோடு கூட தான் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். புரியுதா? அர்த்தம் புரியுதுல? சரி, இப்போ என்ன சொல்றான்னு பாருங்க. அடுத்த வசனத்தில் அப்படி இருந்தோம்னா என்ன, இவர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட எத்தனை லட்சம் பீப்புள்ஸ் இருந்திருப்பாங்க? எகிப்திலிருந்து வரும்போது எத்தனை லட்சம் இருந்திருக்கும்? குறைஞ்சது 24 லட்சம் சொல்கிறாங்க. குறைஞ்ச அன்னைக்கு இருக்கிற பீரியடில். அப்போது அத்தனை பேரும் வெளியில் வரும்போது அவங்க ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு, அதாவது ஞான கண்மலை நடத்தின ஆண்டவராகிய கர்த்தருடைய பிள்ளைகளாக வெளியே வருகிறார். அதாவது ஞானஸ்நானத்தின் அர்த்தம் என்ன? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைப்பது. அப்போ இவர்கள் அடிமைத்தனத்தின் பாவத்திலிருந்து மரிக்க வேண்டும், மரித்து நீதி உள்ள பிள்ளைகளாக கர்த்தரை பின்பற்ற வேண்டும். அவர் கானான் தேசத்துக்குள்ளே கொண்டு போக வேண்டும். கானான் தேசத்தில் ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அவர்களை கடந்து செல்ல வேண்டும் என்பதற்காக செங்கடல் வழியாக அவர் கடந்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவே செங்கடல் வழியாக எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள், ஞான போஜனத்தை சாப்பிட்டார்கள், தண்ணீரை குடித்தார்கள் என்று பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதே போல தான் இன்றைக்கும் ஆண்டவர் நம்மையும் என்ன செய்கிறாரு? ஞானஸ்தானத்தின் மூலியமாக அவர் நடத்தி செல்கிற பாதையில் நாம் நடத்தி கொண்டு பாடுகிறோம். இப்போ நடந்து வருகிறோம் இல்லையா? அப்படி இருந்தோம் அநேக இடத்துல அவர் என்ன செய்யலையா? இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட பிரியமாவே இல்லை. இன்னைக்கு நம்மகிட்ட பிரியமா இருக்கிறாரா? நம்மகிட்ட பிரியமா இருக்காரா? ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோம், அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், ஆராதனையில் பங்கு பெறுறோம், அவருடைய வழியில் தான் நடந்து வருகிறோம். அநேக இடத்துல அவர் பிரியமாக இல்லை. அதே போல் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிற நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்று நாம் மார்தட்டி கொள்ளுகிற நம் மேலே கர்த்தர் பிரியமாக இருக்கிறாரா? இன்னைக்கு சபையில் கொரிந்திய சபைக்கு கேட்ட கேள்வி தான் நமக்குங்க. பிரியமாக இருக்காரா? இல்லை. யாரோ சொல்கிறாங்க இல்லை. எல்லாருடைய இருதயத்துலேயும் அதுதான் இருக்குது, இல்லை. அப்போ என்ன காரணம்? உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இருதயத்திலேயோ ஒரு சிந்தையிலேயோ ஏதோ ஒரு போராட்டம். கர்த்தருக்கு அவர்கள் விரோதமாக எழும்பினார்கள். அது என்ன சொல்கிறதுனா, அவர்கள் விரோதமாக எழும்பினார்கள். இஸ்ரவேல்கள் இச்சித்தார்கள், கண்டதையும் இச்சித்தார்கள். அப்போ விடுதலை ஆகி செங்கல் வழியாக வெளியே வந்ததுக்கு அப்புறம் அநேக இச்சைகள் அவருடைய காணப்பட்டது. அடுத்தது அவர்கள் என்ன செய்கிறாங்க? மதுபானத்துக்கு அடிமையாயிட்டாங்க, வேசித்தனத்துக்கு அடிமையாயிட்டாங்க, விக்கிரக ஆராதனைக்கு அடிமையாயிட்டாங்க. அடுத்தது பரீட்சை பார்த்தார்கள், கர்த்தரை பரீட்சை பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், விரோதமாக எழும்பினார்கள். இப்படி அநேக காரியங்கள் எவர்களுக்குள்ள இஸ்ரவேலருக்குள்ளே இருந்ததுனால ஆண்டவர் அவர்கள் என்ன செய்கிறார்? அவங்க ஞானஸ்நானம் எடுத்து வந்தவங்க தான், செங்கடல் வழியாக கடந்து வந்தவங்க தான், ஞான போஜனத்தை புசித்தவர்கள் தான், ஞான தண்ணீரை குடித்தவர்கள் தான். ஆனாலும் பிரியமே இல்லை. காரணம் என்ன? இந்த காரணம் அவங்களுக்குள்ளே காரணப்பட்டதுனால தான் ஆண்டவர் அவர்கள் மேல் பிரியம் இல்லாதனால அழித்து போட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஒரு வசனம் இருக்குது, வாசிங்க. அதாவது யூதாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கங்க. யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் முன்னமே எதா இருந்திருக்கீங்க? செங்கடல் வழியாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி வந்ததை பார்த்துருக்கீங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட அழிவையும் கர்த்தர் பார்த்துருக்கிறீங்க, அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிற விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வர பண்ணி ரட்சித்து பின்பு யாரை அழிச்சாரா? அப்ப விசுவாசம் இல்லாத சந்ததியை கர்த்தர் கைவிடுவார் கடைசி காலத்தில். அதனால தான் சொல்றார், கடைசி காலங்களிலே நாம் வாழ்கிற நமக்கு இது திஷ்டாந்தமாக. அப்ப எது கடைசி காலம்? ஆண்டவருடைய வருகையின் காலத்தில் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருக்கு எச்சரிக்கிற காலம் தான் இந்த கடைசி காலம். நீ எப்படி வேணாலும் இருந்துக்கங்க, என்ன வேணாலும் செய்யுங்க, கடைசி நேரத்தில்
இந்த ரட்சிப்பை இழந்து விசுவாசத்தை இழந்து நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் நம்மளை கைவிடுவார். அங்கே அழித்தார்னு இருக்குது, இங்கே கைவிடுவார்னு இருக்குது இல்லைங்களா? ஆகவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தை விட்டு பின்வாங்கி போவானால் அவன் மேலே என் ஆத்துமா பிரியமே, அவன் பிரியம் இல்லைன்னா என்ன, அவன் அழிந்து போவான்னு அர்த்தம். அவன் கைவிடப்படுவான் என்று அர்த்தம். இப்போ இன்றைக்கி நம்ம யோசித்து பார்ப்போம், கர்த்தர் நம்மள பிரியமாக இருக்கிறாரா? நம்முடைய விசுவாசம் அவருக்கு முன்பாக நிற்குதா? ஒரு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த போராட்டமாக இருந்தாலும் விசுவாசத்தை விட்டு விலகவே மாட்டான். ஹலோ, அப்படிப்பட்டவங்க மேலே தான் கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ நன்மைக்காக மாத்திரம் அல்ல, அல்லது போனால் சுகமாகும் என்பதற்காக அல்ல, அல்லது போனால் கல்லறை கிடைக்குங்கிறதுக்காக அல்ல. அதுக்காக நம்ம என்ன ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சுருக்கேன்னு வெளி காண்பிக்கக்கூடாது. கர்த்தர் அதை நெக்லெக்ட் பண்ணிட்டார். அதை உன்னை நான் அறியேன்னு சொல்கிறார். உங்கள் நாமத்தினால பிசாசை துரத்தின, அற்புதம் செஞ்சோம், எல்லாம் செஞ்சோம், வெளியே போ, உன்னை நான் அறியேன்னு சொல்கிறார். ஏன்னா உன்கிட்ட இவ்வளோலாம் இருந்தும் விசுவாசம் இல்லை அப்படிங்கிற அந்த காரணத்தை ஆண்டவர் நமக்கு காண்பிக்கிறார். ஸோ இது கடைசி காலமாக இருக்குது என்பதை இங்கே பவுல் கொரிந்தியருக்கு எழுதி காண்பித்து நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அவங்களுக்கு திருஷ்டாந்தரமாக எழுதி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அவர் எப்படி இருக்க வேண்டுமா, அவங்க முறுமுறுத்தாங்களாம், இச்சை கொண்டார்களாம். இந்த உலகத்தில் என்னென்ன இச்சைகள் இருக்குதோ அத்தனை இச்சைகளும் இன்னைக்கு ஒரு மனுஷனை விளத்தல்றது இச்சை தான். புரியுதா இல்லையா? ஏதேன் தோட்டத்தில் முதல் விழுதே அதுதான். முதல் விழுகையே இச்சை தான். கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 காரியத்தையும் பிசாசு நம்ம மத்தியில் வச்சிருக்கிறான். அப்போ கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாழாக்குகிறது, நம்முடைய ஆவிக்குரிய பயணத்தில் தடை பண்ண வைக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு முன்பாக நாம் பிரியம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இந்த இச்சைகளை எல்லாம் நீக்கி போடுங்க. இச்சைகள் எல்லாம் மனுஷனுக்குள்ளே வந்துடுது. நீங்கள் கேட்டாலும் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மிச்சம் உங்கள் இருதயத்தில் அல்லது உங்கள் சிந்தைக்குள்ளே வந்துடுது. அதை முறியடிக்கிறதுக்கு கர்த்தர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என் சிந்தையில் இப்படிப்பட்ட போராட்டம் இருக்குது, என் சிந்தையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, தேவையில்லாத எண்ணங்கள் என் உள்ளத்தில் வருது, தேவையில்லாத இந்த இச்சையின் காரியங்களை என்னை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுது, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த இச்சையிலிருந்து கர்த்தர் விடுதலை ஆக்குவார். இந்த இச்சை உங்களை பார்த்து எதுவுமே செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். யாரோ எங்கேயோ நடக்கட்டும். ஆகவே சீச்சி இந்த பழம் புளிக்கணும் நரி ஓடிச்சு. இன்றைக்கி அப்படிப்பட்ட தந்திரமாக நம்மளும் என்ன செய்யணும், சீச்சி பழம் புளிக்கும், எது இச்சை என்ற பழம், இது புளிக்கும் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிட்டோம்னா, ஓடிட்டோம்னா அந்த இச்சையினால் நம்ம பிடிக்கப்பட மாட்டோம். இன்றைக்கி இச்சை எங்கே இருக்குது? நம்ம பாக்கெட்டில் ஒரு காரியம் இருக்குது, நம்ம பைக்குள்ளே ஒரு காரியம் இருக்குது. என்னது? இதுதாங்க இச்சை. இன்றைக்கி சின்ன பிள்ளைங்க கூட ஃபோனு கையில் வச்சுருந்தா தான் சாப்பிடுது. ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது, சின்ன குழந்தைங்க பார்க்க இந்த மைண்டில் இருக்கிற அந்த நர்வ்ஸ்லாம் மாறி போகுதான், மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் மாறி போகுதான். அதனால் பலவிதமான காரியங்கள் அவனுக்குள்ளே கிரியை செய்ய ஆரம்பிக்குது என்று பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்க தான் அப்படின்னா பெரியவங்களும் அப்படிதான். அப்போ இச்சை எங்கே போகுது? செல்ஃபோனில் இச்சை, வேறு என்னத்தில் இச்சை,
டிவி பார்க்குறதுல இச்சை, வேற எண்ணத்தில் இச்சை, அடுத்தவன் பொருள் மேலே இச்சை. பிரைஸ் தி லார்ட். ஸோ இந்த இச்சை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அந்த வளர்ச்சி இல்லாமல் குன்றி போக வைக்கிறது. சரி, அடுத்தது என்ன சொல்கிறாருன்னா, மதுபானம் குடிக்க ஆரம்பித்தார்களாம். யார்? ரட்சிக்கப்பட்டவர்கள், செங்கடல் வழியாக வெளியே வந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? மதுபானம் குடித்தார்கள். மதுபானம் குடிக்கிறது நல்லதா கெட்டதா? பவுல் ஒரு இடத்துல சொல்கிறாரு, உன்னுடைய பலவீனத்துக்காக கொஞ்சோண்டு திராட்சை ரசம் தான் குடிக்க சொன்னார். இவங்க என்ன சொல்கிறாங்க? மதுபானம் குடிக்க சொல்லியிருக்காரு. யார்? ஆவிக்குரியவர்கள் சொல்கிறாங்க. பவுலே சொல்லியிருக்காருல, நீ ஒரு குவார்ட்டரை குடிச்சிக்க, கொஞ்சமாக குடிச்சிக்க. ஆமாம், பிரைஸ் எல்லாம். அவன் குடிச்சு விட்டு வீட்டிலேயே போய் படுப்பான், ரோட்டில் அலப்பிக்கிட்டு கிடப்பான். அப்போ இதனால் என்ன ஆகுது? விபச்சாரம் நடக்குது. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்களேன், என்ன நடக்குது? விக்கிரக ஆராதனைக்குள்ளே போகிறாங்க, விபச்சாரம் நடக்குது, பாவம் பெருகுது, எல்லாமே அதனால் பெருகுது. இச்சை வருது, அடுத்தது என்ன வருது? விக்கிரக ஆராதனை, மதுபானம் வருது, அடுத்தது விக்கிரக ஆராதனைக்குள்ளே வருது, வேசித்தனம் பண்ணுறாங்க, அடுத்தது கர்த்தரையே பரிச்சை பார்க்குறாங்க. கர்த்தரை செய்கிறாரான்னு பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தினால தான் கர்த்தர் பிரியமாக இல்லை. இன்றைக்கி நீங்களும் நானும் இந்த வசனத்தை வாசித்துக்கிட்டு இருக்கிற நாம் இந்த நேரத்தில் கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறாரா? ஒரு நிமிஷம் அப்படியே உங்கள் மனசை கேட்டு பாருங்கள். உங்கள் மனசை கேளுங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதுன்னு நான் கேட்க போகிறதில்ல. கேட்டால் மாட்டிக்குவீங்க. உங்கள் மனசு சொன்னிச்சா 100% என்னது சொல்ல மாட்டேங்கிறீங்களே, விவரம் ஆயிட்டீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால் இவைகள் எல்லாம் சிஸ்தாங்கரமாக நமக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவில் நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி இது எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். ஹல்லேலூயா. அப்போ மனுஷகுமாரன் வரும் நாளிலே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தை காண்பாரோ. மனுஷகுமார் வரும் நாளில் விசுவாசத்தை, அப்போ மனுஷகுமாரன் வரும் நாள் எது தெரியாது. அதுதான் கடைசி நாள்னு சொல்லப்படுகிறது. யுகங்களின் கடைசி காலம், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய வருகையின் காலத்தை தான் யுகங்களின் கடைசி காலம் அல்லது யுகம், கடைசி யுகம் என்று வேதம் நமக்கு எடுத்து காண்பிக்கிறது. வருகையை குறித்து சொன்னாலும், பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தினாலும் நம்முடைய இருதயமெல்லாம் அப்படியே அட போயா நீ, அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லித்தான் ஆகணும். கேட்டால் கேளுங்க. கேட்க வேண்டியது உங்களது. கர்த்தர்கிட்ட சொல்லியாச்சு, கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறப்பார். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசம் கடைசி நாட்களில் எச்சரிப்பாக இருக்கிறது நமக்கு. விசுவாசம் இல்லைன்னா நீ பரலோகம் போக மாட்டேன், அவ்வளோதான். நான் விசுவாசி தான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கர்த்தருடைய ஆத்மா உங்கள் மேலே பிரியமாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ என்ன தான் செய்கிறது? விசுவாசமாக இருங்க, நம்பிக்கையாக இருங்க, விசுவாசத்தை விட்டு விலகிறாதீங்க. உங்கள்கிட்ட விசுவாசம் இருக்கிறதுக்கு மெயின் காரணம் தெரியுமா? கேட்டவன கிடச்சிச்சு அது இல்லை, எனக்கு சுகமாச்சு அது இல்லை. உன் போராட்டத்தில், உன் சோதனையில், உனக்கு வர இக்கட்டில், துன்பத்தில் நீ கர்த்தர் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தில் உறுதியாக நிற்பாயானால், அதை செயல்படுத்துவாயானால், அதை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் மேலே எனக்கு பிரியமாக இருக்குது. உபத்திரம் வந்தால் ஓடி போயிடுறது, பாடு வந்தால் ஓடி போயிடுறது, இழப்பு வந்தால் ஓடி போயிடுறது, எதுவும் கிடைக்கலன்னா ஓடி போயிடுறது. இப்படி போகிறது எல்லா கூட்டங்களும் கடைசியில் கழிஞ்சு கடைசியில் எத்தனை பேர் இருப்பாங்க?
கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. எனக்கு அடிக்கடி ஆண்டவர் ஒரு காரியத்தை உணர்த்தார். வருகையில் எத்தனை பேர் தான் ஆண்டவர் போவாங்க? கிதியோன்ட்டு ஆண்டவர் சொல்கிறாருல்ல, படைக்கு கூட்டி போகும்போது எத்தனை பேர்த்த கூட்டி போக சொன்னார்? எத்தனை பேர்? 300. ஆனால் வந்தவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? மொத்தம் 38,000 பேர் வந்த இடத்துல இதில் யுத்தத்தில் எத்தனை பேர் போனாங்க? 300 பேர் தான். எனக்கு அதை தான் அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறார். அத்தனை பேர் விசுவாச கூட்டமாக வந்தாலும் சொல்கிறேன், ஒரு மொத்தத்துக்கு சொல்கிறேன், ஒரு 38,000 பேர் விசுவாசத்தில் வீரர்கள் என்று உள்ளுக்கு வந்தாலும் ஆண்டவர் வைக்கிற ஒரு டெஸ்ட்டு, விசுவாசங்கிறத ஒரு சின்ன கடுகளவு விசுவாசத்தை வைக்கிறாரு. 50 பேரும் போயிட்டான். எத்தனை பேர் நின்னா? 300 பேர் தான் அவர் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாங்க. இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் நினச்சி பார்க்குறேன், அப்போ எத்தனை பேர் தான் போக முடியும்? இந்த விசுவாசம் நமக்குள்ளே எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வளர்ந்துருக்குது. இத்தனை வருஷமாக சபைக்குள்ளே இருக்கிறோமே, இத்தனை வருஷமாக பரிசுத்த ஆவியானவர் நடத்தினாரு, இத்தனை வருஷமாக பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினாரு, விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தாரு, விசுவாசத்தெல்லாம் இருக்கிறோம் என்று நினைத்தோமே. இன்றைக்கி கடைசி காலத்தில் விசுவாசம் இல்லாமல் பரிதபிக்கப்பட்டவர்களாக கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறாங்களே. இன்றைக்கி சபைக்கு ஆண்டவர் எழுதுகிறார். செங்கடல் வழியாகத்தான் வந்தாங்க, ஞானஸ்நானத்தை அந்த மாதிரி பெற்றவங்க, போஜனத்தை, ஞான போஜனத்தை, தண்ணீரை பகிர்ந்தார்கள், கர்த்தருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தார்கள். எல்லாம் கண்டும் கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. கீழ்ப்படியில் இந்த கீழ்ப்படியாத தன்மையினால தான் இத்தனை பாவங்களும் உள்ளே வந்துச்சு. இச்சை, விக்கிரக ஆராதனை, அப்புறம் வேசித்தனம், அப்புறம் முறுமுறுப்பு, மதுபானம், இதெல்லாம் எதனால் வந்துச்சு? எதனால் வந்துச்சுங்க? கீழ்ப்படியினால். கீழ்ப்படியில், வசனத்துக்கு கீழ்ப்படியில், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில், வேத வசனம் சொல்கிறதுக்கு செவி கொடுக்கல. சங்கத்துக்குள்ள சபைக்குள்ள அநேகருக்கு நான் என்ன செஞ்சேன்? பிரச்சனைக்குரியவளாக இருந்தேன். அப்படிலாம் இருக்குது. கீழ்ப்படியாமல் போயிட்டேன். ஆண்டவர் வார்த்தையை நான் கேட்கல. நிறைய பேர்த்தோடைய இருதயத்தை ஹார்ட் பண்ணிட்டேன். என்னால் மற்றவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அநேக குடும்பங்களுக்கு நான் இடையர்களாக இருந்திருக்கிறேன். குடும்ப வாழ்க்கைக்கு நான் இடையர்களாக இருந்திருக்கிறேன். நிறைய இதெல்லாம் பார்க்கும்பொழுது என்னது? கீழ்ப்படியாமல் தன்மை. கீழ்ப்படியாதனால அடுத்தடுத்த காரியங்கள் நமக்குள்ளே பிசாசு அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கிறான். செய், இதை செய், இதை செய், இதை செய். அப்போது கடைசி காலத்தில் வாழ்கிற நமக்கு பவுல் திஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். ஒரு எச்சரிப்பு. பழைய ஏற்பாட்டின் காலத்திற்கு அது பாடம், ஆனால் புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளுக்கு எச்சரிப்பு. அவர்கள் அழிக்கப்பட்டது போல நீங்கள் அழிந்து போகாதபடி எச்சரிக்கையாய் வாழுங்க என்று சொல்றார். அடுத்தது யுகங்களுடைய முடிவை குறித்து சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும் தெரியாது. கர்த்தருடைய வருகை நாள் அதில் 2 விதமாக உலகத்தின் முடிவை குறித்து சொல்றாரு. அதாவது பார்க்கும் பொழுது முடிந்து போன யுகங்கள் உங்களுக்கு தெரியுமா? முடிந்து போன யுகங்கள் என்னது? இயேசு கிறிஸ்து பிறப்பு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், இதெல்லாம் யுகங்கள், முதல் யுகங்கள். அது என்னது சொல்லுங்க? ஆமாம், மரணம், உயிர்ப்பு, இதெல்லாம் முடிந்து போன ஒரு காரியங்கள். அதை இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முன்னமே தெரிவிக்க தீர்க்கதரிசிகளால் அறிவிக்கப்பட்ட ஒன்று இல்லையா? அது நிறைவேறிடுச்சா? அவர் பிறந்தார், வளர்ந்தார், அற்புதங்களை செய்தார், மரித்தார், உயிர்த்தார். இனி அடுத்தது அவர் வரணும். பிரைஸ் தி லார்ட். அப்போ கடைசி காலத்தினுடைய அடையாளம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து வரும் நாள் கடைசி காலத்தின் அடையாளம். அல்லேலூயா. அப்படி வந்துட்டார் அப்படின்னா நியாய தீர்ப்பு முடிந்தது, உலகமும் முடிவுக்கு வந்தது என்று பொருள்படும். அதற்கு முன்பாக இந்த வருகையை மொத்தமாக சொல்லிட்டாங்க.
ஆனால் 2 விதமாக அந்த வருகை இருக்குது என்பதை திஷ்டாந்தமாக நம்ம ஞான அறிவுள்ளவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். மற்றவங்க சொல்கிறாங்களோ இல்லையோ, வேதம் உங்களுக்கு என்ன சொல்லுதோ அதன்படி செய்யுங்க. அப்போ அதன்படி பார்க்கும்போது அவர் மரித்துட்டு போயிட்டாரு, சும்மா போகல. இந்த காலம் பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற காலம். பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தான் உங்களையும் என்னையும் சீர்படுத்தி அவருடைய வருகைக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். புரியுதா? இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பாடமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எஸ்தரின் புஸ்தகம், ரூத்தின் புஸ்தகம்லாம் நீங்கள் படித்தீங்கன்னா மணவாளனுக்கு மணவாட்டியை ஆயத்தப்படுத்தின ஒரு காரியம். புரியுதா? எஸ்தர் புஸ்தகத்தில் யார் மணவாளனுக்காக எஸ்தரை ஆயத்தப்படுத்தினது? யார்? ஏகாய். ஏகாய் என்கிறவன் தான் ஆயத்தப்படுத்தினான். ரூத் ஆயத்தப்படுத்தினது யார்? நகோமி. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு மணவாட்டியாகி உங்களையும் என்னையும் ஆயத்தப்படுத்துறது யாரு? பரிசுத்த ஆவியானது. இப்போ இந்த யுகம் எப்போ முடியும்? பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது சபையும் இருக்காது. இது ரகசிய வருகை, இது ரகசியம். புரியுதா? நான் அது மேலோட்டமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நான் டீப்பாக போகல. அப்போது இது உங்களுக்கு ரகசியம். இந்த ரகசிய வருகை எப்பொழுது நடக்கும்? இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையின் காலம், இறுதி காலம் எப்போது இருக்கும்? யுகங்களின் முடிவு எப்பொழுது ஆரம்பிக்கும்? 1 பேதுருவில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 4வது அதிகாரம் 7-8 வசனத்தை வாசிங்க. போதும். அந்த முதல் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குது? எல்லாவற்றிற்கும் 1 கொரிந்தியர் 10 வசனம், உலகத்தின் முடிவு காலத்தில் இருக்கிற நமக்கு இது எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே 1 பேதுருவில் என்ன சொல்றாரு? எல்லாவற்றிற்கும். அப்படின்னா என்ன? கர்த்தருடைய வருகை வரும்போது எல்லாமே முடிந்து போகிற அளவுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா இல்லையான்னு தெரியல. சபையில் சும்மா மேம்பூச்சா பூசிக்கிட்டு உள்ளக்க இருக்கிற ரணம் ஆறாதபடிக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு போகிற வேலையெல்லாம் இல்லை. சும்மா தடவி கொடுத்து வசனம் கொடுத்துட்டு உங்களால் அனுப்பிச்சி வச்சுட்டு சந்தோஷமாக போயிட்டு வாங்க, ஹல்லேலூயா, ஹாய் பாய்ன்னு சொல்லிட்டு போகிறதுல சபை இல்லை. சபை கண்டிக்கிற சபை உணர்த்தப்படணும். அங்கே தான் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். கண்டித்து உணர்த்தாத இடத்துல ஆவியானவரும் இருக்க மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது அவர் எப்படி சொல்றார்? சகல சத்தியத்தையும் போதித்து உங்களுக்கு கண்டித்து உங்களை வழி நடத்துவார். பாவத்தை குறித்து நீதியை குறித்து உணர்த்துவார். அதுதான் சபை. அந்த சபையில் கையில் கேட்காட்டினா போன்னு சொல்கிறார் ஆண்டவர். இதுக்கு கீழ்ப்படி. இதற்கு கீழ்ப்படியாத தான் அங்கே விழுந்து போனார்கள். நீயும் விழுந்து போகாத. பிரைஸ் தி லார்ட். நான் போன வாரம் உட்காந்து இந்த வாரம் ஏதாவது ஒரு செய்தி கொடுக்கணும்ல. அப்போது ஒரு ஆசீர்வாதமான செய்தி எனக்கு ஒன்று வந்துச்சு. அதையும் நோட் பண்ணி வச்சுட்டேன், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறதில்ல. சரி, இதை சொல்லலாமா பேசலாமான்னு இருக்கும்போது தான் ஆண்டவர் இந்த வசனத்தை எனக்கு காமிச்சு இதை பேசு அப்படின்ட்டார். அதனால் ஒரு வாரமாக நானும் கொஞ்சம் மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இதை எப்படி ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு கொண்டு வர்றதுன்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டே நேற்று நைட்டு 10 படுக்கிற வரைக்கும் சிந்திச்சு கொண்டு தான் இருந்தேன். ஏன்னா வசனம் அப்படி கருக்கலான வசனம். ஏன்னா கண்டித்து உணர்த்துற வசனமாக இருக்கிறதுனால நான் பேசுனா எல்லாத்துக்கும் பிடிக்குமோ பிடிக்காதோ, எனக்கு ஒரு பக்கம் இருந்துச்சாலும் பிடிக்குதோ பிடிக்கலையோ பேச வேண்டியதே பேசு, நான் பார்த்துக்கிறேன்ட்டார். அப்பாவுடைய பொறுப்பு அவர். நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லிடுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவு ஆகையினால நீங்கள் என்ன செய்யணும்? புத்தியுள்ளவர்களாக இருங்க, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்க என்று சொல்லி நமக்கு ஒரு எச்சரிப்பை பேதுரு நமக்கு எழுதுகிறார். அங்கே பவுல் எழுதுகிறார், இங்கே பேதுரு எழுதுகிறார். இப்போ சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா.
இந்த வருகையில் 2 விதமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு திஷ்டாந்தமாக நமக்கு வசனங்கள் இருக்குது. அதை ஒன்று ரகசிய வருகை, ரேப்சர், ஆங்கிலத்தில் என்னது, எடுத்துக்கொள்ளப்படுதல் அல்லது தேவனோடு இணைதல். இதுதான் அர்த்தம். ராப்சர்னா என்னது? ஒன்று தேவனோடு இணைதல், அடுத்தது எடுத்துக்கொள்ளப்படுதல். இதுக்கு பழைய ஏற்பாட்டில் ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன காரணம்? நோவா பேழைக்குள்ளே போயிட்டார் இல்லையா? இந்த பேழை இப்போ எங்கே இருக்குது? பூமியில் இருக்குது. பூமி மேலே மண் மேலே இருக்குது இல்லையா? இப்போ மழை வந்துச்சு. அன்னைக்கு மழையை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. நோவா எச்சரிக்கிறார், மழை வரப்போகுது, அழிக்க போதுரா, எல்லாரும் உள்ளே வாங்கடான்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க எவனுமே கேட்கல. மழையை பார்த்ததுனால தானே அவங்களுக்கு அந்த ஒரு எண்ணம் வந்துச்சு. மழையை பார்த்துருந்தாங்கனாக்கா நோவா சொன்னது கரெக்டு தான் அப்படின்ட்டுருப்பாங்க. பார்க்காததுனால இப்போ அவன் நோவா சொன்னது அவன் கிறுக்குத்தனமாக ஏதோ உழையிட்டு இருக்கிறான். நாம் அதுக்கெல்லாம் கீழ்ப்படியாக வேணான்னு விட்டாங்க. மழை வந்துச்சு. மழை எப்படி வந்துச்சு தெரியுமா? பூமியிலேருந்து பெரிய பொழப்பு வந்துச்சு, மேலேருந்து ஊத்தல் வந்துச்சு, மழை அடித்து ஊற்றுது. இப்போ என்ன ஆகுது? அடி பிச்சு போகணும். கீழே இருக்கிற அந்த பெரிய பேழையானது மணலை விட்டு மேலே என்ன ஆகுது? இந்த மண்மேடை விட்டு எங்கே போகுது? மேலே போய் எல்லா பெரிய பெரிய பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டுச்சான். வேதம் அப்படி தான் சொல்லுது. அதுபோல தான் எல்லாவற்றுக்கும் மேலாக சபை எடுத்துக்கொள்ளப்படும். பேழை சபைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. இந்த அடையாளமான அந்த சபைக்குள்ள யாரெல்லாம் கீழ்ப்படிஞ்சு ஆண்டவருடைய வார்த்தைக்கு உள்ளே வந்தார்களோ அவங்க மட்டும்தான் எடுக்கப்பட்டார்கள். உபத்திரவ காலத்துக்கு முன்பாக பேழை எப்படி எடுக்கப்பட்டதோ சபையும் எடுக்கப்படும். விசுவாசிக்கிறீங்களா? எப்பன்னு தெரியாது. அதுக்கு தான் விழித்திருங்கன்னு சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? ஆகவே இந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் 1 தெசலோனிக்கேரில் இந்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1 தெசலோனிக்கேர் 4வது அதிகாரம் 16, 17 வசனத்தை வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் மணவாளனை, ஒரு நிமிஷம் இருங்க, மணவாளனை கல்யாணத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. மாப்பிள்ளை அழைப்புன்னு வச்சுருக்காங்க. இப்போ எல்லாம் மாப்பிள்ளை அழைப்பு இப்போலாம் தடபுடலாம் நடக்குது. மாப்பிள்ளையை கூட்டி வர்றதுக்கு மாப்பிள்ளைக்கு சின்ன ஒரு கோபம் வந்துச்சுன்னா கூட கல்யாணத்தை நிறுத்திவிடுவாங்க. அதனால் எப்படியெல்லாம் அவனை மேக்கப் பண்ணணுமோ, எப்படியெல்லாம் குளிப்பாட்டணுமோ அவனை அப்படி குளிப்பாட்டி ரதத்தில் உட்கார வச்சு சுருவம் இருக்கிற இடத்துல இவனை கொண்டு வந்து வச்சுருவாங்க. இந்த ரதத்தில் வச்சு பொம்மையை வச்சு கொண்டு வர்றது மாதிரி கொண்டு வருவாங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க. இப்படிலாம் நடக்கிறது இல்லை தான், இருந்தாலும் சொல்கிறேன். ஆரவாரத்தோடு இருக்குதா? அவங்க ஆரவாரம் பண்ணி தானே வராங்க. எக்காலமாக இருக்குதா? அவங்க வரும்போது எவ்வளோ பெரிய வான வேடிக்கையெல்லாம் நடக்குதா? வான வேடிக்கை தானே எல்லாம் நடந்து வருது. அதுபோல் மணவாளன் எப்படி வராராம்? ஆரவாரம். இந்த ஆரவாரம் எங்கே நடக்குது? பரலோகத்திலிருந்து வர தூதர்களால் நடக்குது. பிரதான தூதருடைய சத்தம், அந்த ஆரவார சத்தம், தேவனுடைய எக்காலம், ஊதுடைய எக்காலம், இதெல்லாம் பார்க்கும்போது வானத்திலிருந்து ஆண்டவர் வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம். நீங்கள் ட்ரம் சத்தம் கேட்கும்போது மணவாளன் வீட்டுக்கிட்ட வந்துட்டாருன்னு அர்த்தம். இதோ மணவாளன் வாசப்படியிலே வந்து நிற்கிறார். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவன் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவான். அவர் நீதி உள்ளவர், நீதி உள்ள நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர். இதோ வாசலண்டையில் நிற்கிறார். ரைஸ்லாம் சொல்லுவோமா? அதுபோல தான் இங்கே எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது, எப்பொழுது? அவர் வரும்பொழுது, அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் யாரெல்லாம் மரித்தார்களோ. செத்து போனவன் எல்லாரும் இல்லைங்க. அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கலாம், ஞானஸ்தானம் பெற்றிருக்கலாம், எல்லாம் பண்ணிருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவனாக வாழ்ந்து மரித்திருக்கணும். அப்படின்னா என்ன? விசுவாசத்தில் வாழ்ந்து விசுவாசத்தில் செத்துருக்கணும். புரியுதா உங்களுக்கு? விசுவாசம் இல்லாத சந்ததியே அப்படின்னு யாரை பார்த்து திட்டுறாரு? ரைஸ்லார். அதுபோல் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக. இப்போ சில சமயத்தில் செத்தவங்க வீட்டில் போய் ஜெபம் பண்ணணுன்னா எனக்கு சீக்கிரம் ஜெபம் வராது.
உண்மையை சொல்கிறேன். அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்கும்போது எப்படி நான் ஜெபம் பண்ணுறது? இப்போ ரட்சிக்கப்பட்ட குடும்பம்னா, ரட்சிக்கப்பட்டவங்கன்னா எனக்கு தெரியும், அவங்களுடைய லைஃப் என்னன்னு தெரியும், அவங்க குடும்ப லைஃப் எப்படின்னு தெரியும், சபையில் அவங்க எப்படி இருந்தாங்கன்னு தெரியும். அப்போ தான் நம்ம சாட்சியாக நம்ம சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்கு இதாக இருக்குது. தெரியாத இடத்துல போய் என்ன செய்வது? திடீர்னு நம்மளை ஊழியக்காரன் நினச்சி ஐயா ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. நான் சில சமயத்தில் தப்பிக்கிறதுக்கு பைபிள் எடுத்துகிட்டு வரல அப்படின்ட்டு வந்துடுவேன். அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்கும். பைபிள் இல்லைன்னா என்ன, நீங்கள் ஜெபம் பண்ணலாமே. ஜெபம் பண்ணலாம் தான், ஆனால் என்ன சொல்லி ஜெபம் பண்ணுறது? அவன் அநீதி செஞ்சுருப்பான், நீதிமான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணேன்னா என்ன அடி விடுவோம்? எனக்கு தான் அடி விடுவோம். அவன் கொடுக்குற காணிக்கைக்காக நான் வந்து உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். அதனால் கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அவங்க வாழ்க்கை ஜீவியம் எப்படி இருக்குது, இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற வாழ்க்கை எப்படி இருக்குது? மரித்தாலும் கர்த்தர் நம்மளை நேசிக்கிறவராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளணும். சரி, அடுத்து சொல்கிறாரு, வாசிங்க. அடுத்தது, நீங்கள் நான் அந்த நாளில் உயிரோடு இருந்தால், எந்த வருகையின் நாளில், இந்த ரகசிய வருகையில், ஆரவாரத்தோடு வருகையில் நீங்கள் நான் அந்த சத்தத்தை கேட்டு விழித்திருந்தால், அவருக்கு எதிர்கொண்டு போக எங்கே மேகத்தோடு நம்ம ஒன்று எழுந்திச்சிருவோம், ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுவோம். இவ்விதமாக எப்பொழுதும் அவரோட இருப்போம். எது வரைக்கும் இருப்போம்? அவருடைய செகண்ட் கம்மிங் வர வரைக்கும். அவருடைய செகண்ட் கம்மிங் எப்போ வரும்? எல்லாரும் பார்க்கிற விதமாக வருவார். இதுதான் செகண்ட் கம்மிங். உலகத்தான் பூரா குத்துனவன், அவரை குத்துனவன், அடித்தவன், துன்பப்படுத்தினவன் எல்லாம் பார்த்து ஆதங்கப்பட்டு ஐயோன்னு சொல்கிற அளவுக்கு அந்த நேரத்தில் வருவார். இப்போ இது மணவாளன் மத்திய ஆகாயத்தில் வந்து நிற்பார். நாம் எதிர்கொண்டு மேகத்தில் போவோம். எங்கே? அவர் மத்திய ஆகாயத்தில் இருக்கிறதுனால நம்ம அங்கே போவோம். எப்படி மேலே போச்சோ அதே போல் நீங்களும் நானும் மத்திய ஆகாயத்துக்கு எப்படி போவோம்? ராக்கெட்லையா, ட்ரோன்லையா, ஏரோப்ளான்லையா? எப்படி போவோம்னே தெரியாது, அவரே எடுத்துடுவார். காற்றுல உங்களால் நடக்க முடியுமா? காற்றுல மேலே ஏற முடியுமா? ஏறவே முடியாது. அப்புறம் எப்படி நம்ம மேகத்துக்குள்ளே போகிறோம்? அவருடைய வல்லமை நம்மளை இழுத்துரும். காந்தம் நம்மளை இழுக்குதா? அதுபோல் இழுத்துரும். காந்தம் ஒரு பொருளை பார்த்தா ஈஸி இழுத்துரும். அதுபோல் காந்தம் மாதிரி உள்ள ஒரு வல்லமை நம்ம கர்த்தருக்குள் விழித்திருக்கிறவளாக இருந்தால், அவர் வருகையில் நாம் உயிரோடு இருந்தால் அப்படியே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். திஸ் இஸ் ராப்சர். இதுதான் எடுத்துக்கொள்ளப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த வருகையை குறித்ததான் திட்டங்களை, அந்த ரகசியங்களை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். மற்றவங்க யாரும் போட்டு குழப்பக்கூடாது. அப்படியே குழப்பினாலும் எங்கள் போதும், நாங்கள் கற்றுக்கொண்டதில் நாங்கள் நிலைச்சிருந்தால் போதும். வேதாந்தம் சொன்னேன், நீங்கள் எதில் யாரிடத்தில் கற்றுக்கொண்டோம் என்பதை அறிந்து அதில் நிலைத்திருங்கள்னு சொல்கிறார். அப்போ சபையில் உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நீங்கள் நினைவில் கொண்டு நீங்கள் அதில் நிற்கணும். மற்றவன் சொல்கிறான், இவன் அப்படி சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு போகிறான். நீங்கள் கற்றுக்கொண்டதில் நிச்சயமாக இருங்க. அப்போ தான் அந்த வசனத்தை கேட்டு நீங்கள் உயிரோடு இருந்தால் அவருடைய வருகையின் சத்தத்தை உங்களுக்கு தான் கேட்கும், மற்றவங்களுக்கு கேட்காது. அவங்களுக்கு காது மந்தமாயிரும். புரியுதா உங்களுக்கு? சரி, 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51வது வசனத்தை வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை கொரிந்தியருக்கு பவுல் எழுதுகிறாரு. கடைசியாக ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதுல நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் முதல்ல சொன்னது. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த வசனங்கள்லாம் கரெக்டாக பிடிச்சுங்க. யார் கேட்டாலும் சொல்லுங்க, அவர் வர நாள் நான் இருந்தால் மறுரூபமாக்கப்படுவேன். பிரைஸ் தி லார்ட். அவரோடு போயிடுவேன். மரித்திருந்தால்
நான் எழுந்திருப்பேன் அவரோடு கூட. இதுதான் நம்முடைய விசுவாசமாக இருக்கணும். இந்த விசுவாசம் இல்லைன்னா தான் ஆண்டவர் அழிச்சு போடுவார். புரியுதா உங்களுக்கு? இந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஒரு பக்கம் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு பக்கம் இந்த வசனங்கள் நமக்குள்ளே கிரியை செய்து கொண்டே இருக்கணும். அவருடைய வரைக்கு நாம் ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். விசுவாசத்தை தளர்ந்து விடவே கூடாது. விசுவாசத்தில் நிறைய பிரச்சனை வரும், நிறைய போராட்டம் வரும், நிறைய இடுக்கண்கள் வரும். அதெல்லாம் கண்டு நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, பின்வாங்கி போயிடாதீங்க. கர்த்தர் அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்தாரு. பின்வாங்கிறாதீங்க, கீழ்ப்படியாமல் போயிடாதீங்க. கீழ்ப்படியாமின் பிள்ளை என்ற அந்த டைட்டிலை வாங்கிறாதீங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 2 பேதுரு 3வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசி. கர்த்தருடைய நாள் இரவில் எந்த இரவுன்னு தெரியாது. எந்த இரவு? செவ்வாய்க்கிழமை இரவா, அல்லது புதன்கிழமை இரவா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை இரவா? எந்த இரவுன்னே தெரியாது. கர்த்தருடைய நாள் இரவிலே வரும். திருடனை போல வருவான். திருடன் எப்போ சொல்லிட்டா வருவான்? சொல்லுங்க. திருடன் எதங்க எடுக்க வருவான்? விலையேறப்பெற்ற தங்கம் பொருளை தான் எடுக்க வருவான். அப்போ ஆண்டவர் எதை எடுக்க வராரு? விலையேறப்பெற்ற உங்களையும் என்னையும் எடுக்க வராரு. இதுதான் திருடன் வருகிற விதமாய். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வந்து உருகி போகும், அதில் உள்ள கிரியைகள் எல்லாம் அழிந்து போகும் அப்படின்னு சொல்லி எழுதுறாரு. திருடன் வருகிற விதமாய். அல்லேலூயா. மத்தேயு 24 வாசிங்க. 24வது அதிகாரம் 42லேருந்து 44 வரைக்கும். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையில், இந்த நிமிஷத்தில், இந்த நாளில், இந்த வருஷத்தில் அப்படின்லாம் இல்லை, எப்போ வேணாலும் வருவார். அதனால் நீங்கள் வெளிச்சிருங்க. திருடன் வர்றது இந்த நேரத்தில் தான் வருவான்னு நினச்சிருந்தா அவன் என்ன செஞ்சுருப்பான்? ஆமாம், காவல் காப்பான். நீங்கள் நினையாத நாளிகள் தான். என்ன நாளிகை? நீங்கள் நினையாத நாளினா எதுங்க? எப்போங்க நீங்கள் நினைக்காமல் இருப்பீங்க? உலகத்தை குறிச்சோ, குடும்பத்தை குறிச்சோ, பிள்ளைகளை குறிச்சோ, வேலையை குறிச்சோ எப்போ நினைக்காமல் இருப்பீங்க? தூங்கத்துலேயும் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு காரியம் ஒரு இருக்குது. உணர்வில்லாத நேரம், உணர்வற்ற தன்மை எப்போ உங்களுக்குள்ளே வருதோ அப்போ தான் நீங்கள் எதையுமே நினைக்க மாட்டீங்க. நிர்விசாரம் சொன்னால் நிர்விசாரம். அப்போ நீங்கள் நினையாத நாளிகளை மனுஷகுமாரன். ஆமாம். எப்படின்னா வேதத்தை குறிச்சோ, ஆண்டவரை குறிச்சோ, அல்லது மற்ற ஊழியங்களை குறிச்சோ எந்த நினைவுமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டு, உணர்வு இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இருதயம் இருள் அடைஞ்சு போகுதுன்னு சொல்கிறார்ல, அப்போ தான் வருவார். உங்கள் இருதயம் எப்போ இருள் அடைஞ்சிருக்குதோ அப்போ நினச்சி பார்ப்பீங்களா? இருள் அடைஞ்சு போன இருதயம் வேஸ்ட்னு தானே சொல்கிறாரு, ரோமரில் சொல்கிறாரு இல்லையா? அப்போது இருள் அடைந்து போன இருதயம், உணர்வில்லாத இருதயம் இருள் அடைந்த இருதயத்துக்கு சமம்னு சொல்கிறார். அப்போ அந்த நேரம்தான் உங்களுக்கு உணர்வற்ற தன்மை, நினைத்து பார்க்க முடியாத தன்மை. ஆகவே அப்போ வருவார். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? சத்தியம் புரியலையா? அப்போ நீங்கள் நினையாத நாளிகைன்னு ஒன்று வருதுன்னா, நீங்கள் உணர்வற்று எப்போ இருக்கிறீங்களோ அந்த உணர்வற்ற இருதயம் இருள் அடைஞ்சு போயிருக்கும். அப்போ ஆண்டவர் வருவார். ஐயோ 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 போயிட்டாரு. சபைக்கு போய் பார்ப்போம், ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க. ஆவியான்கிட்ட ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க, ஆவியானவர் இருக்க மாட்டார். போதகரை போய் பார்க்காங்க, போதகர் இருக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். இந்த சத்தியத்தை குறித்து கண்டித்து பேசாத எந்த சபையிலையும் கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்ய மாட்டார். ஆவியானவர் ஊற்றப்பட்டதுக்கே உங்களை கண்டித்து உணர்த்துறதுக்கு தான். சபைக்கு போனால் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, சபைக்கு போனால் நம்மளை கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. என்னக்கா எங்கடா போகிறது? நம்மளை கண்டிக்காத ஒரு இடத்துக்கு போ, நம்மளை பார்க்காத ஒரு இடத்துக்கு போ, நம்மளை யாரும் கேட்காத இடத்துக்கு போவான். போனீங்கன்னா போனது தான். ஜீவ புஸ்தகத்திலேருந்து பேர் கிறுக்கப்பட்டு போயிடும். என்னது? ஜீவ புஸ்தகத்திலேருந்து எப்படி போனால்? கண்டிப்பு வேணாம், எச்சரிப்பு வேணாம்,
திட்டுறது வேணாம், சீர்படுத்துறதும் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு நாங்கள் போகிற போக்கில் போகிறோம் அப்படின்னா கர்த்தரும் கை கழுவுறாரு. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்கிறேன், யார் மேலேயாவது உங்களுக்கு குற்றம் குறை காணப்படும்னால், உங்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணி அதனால் அவங்க மேலே கோபமாக இருந்தால் சரி, ஒரு வேளை கோபமாக இருக்கலாம்னு சொன்னாங்க. ஒன்றுமே செய்யாத நேரத்தில் எரிச்சல் பட்டு கோபப்படுறதும் இன்னொருத்தவங்க மேலே குற்றம் சுமத்துறதும் தேவையில்லாத குற்றம் சுமத்துறது இருந்துச்சுன்னா மாற்றிக்கிங்க. அது தேவனுடைய பார்வையில் அது வந்து எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்த வாழ்க்கையினுடைய அடையாளமாக மாறிடும். பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்படி ஒரு வேளை இருந்துச்சு அப்படின்னா சீர்படுத்திக்கிங்க, சமாதானமாயிருங்க. தவறாக பேசிட்டோம், தவறாக எண்ணம் கொண்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மனசில் ஆவியான ஏறினார்னா சமாதானம் ஆகிக்குங்க. அதை ஆண்டவர் விரும்புகிறார் கடைசி நாட்களில். சரி, அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க வேணாம், நேரம் ஆயிடுது. கடைசியில் உபத்திரவ காலம் எப்போ வருது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரும் சபையும் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா 7 வருடம் என்ன இருக்க உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும். அதுக்கு போகணுமா, ரகசிய வரியில் போகணுமா? 4 பேர் தான் சொல்கிறீங்க. ரகசிய வரியில் போகணும்னா இப்போ நம்ம சொன்னது திட்டினது வாங்கினதெல்லாம் காதில் வாங்கிக்கிட்டு மாற்றிக்கங்க. இனிமேல்ட்டு அதெல்லாம் பாஸ்டர் வந்தால் திட்டுறாருன்னா திட்டுறது நல்லது தான் வச்சுக்கோங்க. இவர் சொல்கிறாரு, என்னையை தாவீது சொல்கிறான், என்னையை கொட்டுங்க. அது எப்படி இருக்குமா? நீதிமான் சொல்லுங்க, நீதிமான் தயவாய் கொட்டட்டும். அப்போது நீதிமான் உங்கள் தலையில் கொட்டணுன்னா புடச்சிக்கிட்டு வர்றது மாதிரி கொட்ட மாட்டார், புரிகிறது மாதிரி கொட்டுவார். அப்போ எப்படி புரியுது? சபையில் வார்த்தையில் சொல்லும்போது தான் புரிய வைக்கிறாரு. கொட்டை உழுதுதா? யாருக்காவது கொட்டை விழுந்துருக்குதா? சரி, உழுவுனாலும் சரி விழுந்தாலும் சரி கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேலே வந்திருக்குது. சபையை பார்த்து ஆவியான சொல்ல கேட்டால் கேளு, காது உள்ளவன் காது இல்லாதவன் கேட்காம இருக்கட்டும். சபைக்கு வந்திருக்கவங்க யாருக்கும் காது உடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஆவியானவர் ஆமைன்னு சொல்கிறாரு. இல்லை அப்படின்னாக்கா அது உங்கள் பாடு, உங்கள் பாடு தான். பிரைஸ் தி லார்ட். இந்த பகிரங்க வருகை அடுத்தது என்னது? யூதாவின் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாங்கிக்கிறேன். பகிரங்க வருகையை குறித்து பார்க்குறோம், கடைசியாக முடிக்க போகிறோம். தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தம் அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு, எந்த பரிசுத்தவான்கள்? ரகசியவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டார்களே பரிசுத்தவான்கள், அந்த பரிசுத்தவான்களோடு வந்து கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். யாரு? எனக்கு. பத்தியா? அப்போ நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டீங்கன்னா ஆண்டவர் நியாயத்துக்கு வரும்போது அவரோடு கூட நீங்களும் வருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி நீங்கள் துள்ளி குதிச்சுருக்க வேணாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வசனத்தை வாசிங்க. மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும், எந்த கண்கள் யாவும்? பூமியில் அப்போ இருக்கிற கண்கள் யாவும் காணுமா? காணும். அவரை யாரெல்லாம் குத்தினார்களோ அவரை காண்பார்கள். பூமியில் உள்ள கோத்திரங்கள் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். அல்லேலூயா, ஆமென். இதுதான் வருகை, பகிரங்கமான வருகை. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த பகிரங்கமான வருகை நீங்கள் இருக்க மாட்டீங்கன்னு நானும் விசுவாசிக்கிறேன், நானும் இருக்க மாட்டேன்னு விசுவாசிக்கிறேன். நீங்கள் சொல்கிற அல்லேலூயா தான் பரலோகத்தில் எட்டப்படும். ஆமாம், ஆண்டவர் அதை அங்கீகரிப்பார். நீங்கள் அவர் சொல்கிறதுக்கு ஆமேன்கிறதுக்கு சொல்கிறீங்கன்னா அது அங்கீகாரம். அல்லேலூயா. மேகங்களுடன் வருவார். பார்த்தீங்களா? இது வந்து கடைசி காலத்தினுடைய வெளிப்பாடு. அல்லேலூயா. சரி, அப்போஸ்தலர் வாசிங்க 1ஆவது அதிகாரம் 11ஆவது வசனம். கலிலேயராகிய மனுஷரே, ஆண்டவர் மரிச்சு இப்போ கலிலேயாவிலேருந்து மேலே ஏறி போகிறாரு. எல்லாத்தையும் வர சொல்கிறார் பார்க்குறதுக்கு. எல்லோரும் வந்துட்டாங்க. எங்கள் பெரிய கூட்டமே நிற்கிது. அப்போது
அங்கே தேவதூதர்கள் 2 பேர் நின்று பார்த்து சொல்கிறாங்க, கல்லிலே ஏறாத மனுஷரே. யாரை பார்த்து? சீசரை பார்த்து சொல்கிறாரு, மனுஷரே வானத்தையும் அண்ணாந்து பார்க்குறீங்கப்பா, உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தள்ளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். எங்க வருவார்? ஒலிவ மலையில் வருவார். ரகசிய வருகிற மேகத்தில் வந்தால் கடைசி வருகிற அந்த ஒலிவ மலையில் வந்து இறங்குவார். இங்கிருந்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டால் அங்கேயே மீண்டு வருவார். இது 2வது வருகையின் காலம். புரியுதா உங்களுக்கு? இது 2வது வருகையினுடைய காலம். எந்த இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அங்கே மீண்டு வருவது 2வது வருகை. ஒலிவ மலை என்னதுன்னா, அந்த ஒலிவ மலை பிளப்பதற்கு அடையாளம் இப்பொழுது காணப்பட்டிருக்குது என்று சொல்லுகிறார்கள். பிரைஸ் லார்ட். அங்கே ஒரு பெரிய ஹோட்டல் கட்டுவதற்கு பெரிய ஒரு முதலாளி போய் அப்ளிகேஷன் கொடுத்து பெர்மிஷன் கேட்டுருக்காங்க. அங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஒலிவ மலை 2ஆக பிளக்க போகுது. நீ கட்டுற ஹோட்டலும் நிற்காது, அதனால் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்போது அந்த ஒலிவ மலை கீழே இருந்து பிளந்து கொண்டு போகிறதை பார்க்குறாங்க. இங்கே இன்றைக்கி நிறைய வாட்ஸ்அப்பில் அதை பற்றி சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ எந்த நேரத்தில் எப்படி ஆகும்னு நமக்கு தெரியாது. அவர் கால் வைத்த உடனே 2ஆக பிளக்கும். அல்லேலூயா. ஒலிவ மலையில் கர்த்தர் வந்து தங்குவார். அல்லேலூயா. ஆகவே எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே ஒலிவ மலைக்கு வருவார் என்பது தான் 2வது வருகையினுடைய அடையாளம். அந்த காலம் எப்பொழுது நிறைவேறப் போகுது? ரகசிய வருகைக்கு பின்பாக இது நிறைவேறப் போகுது. ரகசிய வருகை எப்போ நடக்கும் தெரியாது. இன்னைக்கும் நடக்கலாம். நான் சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமையில் கூட வரக்கூடாது ஆண்டவர். ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் பரிசுத்தமாக இருப்பாங்கள்ல. அப்பா, சனிக்கிழமையிலேருந்தே பரிசுத்தமாயிருவாங்க. அதுலேயும் திருவிருந்துன்னா சொல்லுங்க, 3 நாளைக்கு முன்னாடியே பரிசுத்தமாயிருவாங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பம் போய் கேட்குறான், யார்? தாவீது ஆசாரியர்கிட்ட போய் எனக்கு அப்பம் குடியா அப்படின்னு கேட்குறான், பசிக்குதுன்னு. தேவ சமூகத்தில் அப்பம் இல்லை அப்படின்னா, நேற்று வச்ச அப்பம் இருக்கும்ல அதை கொடு. அவனுக்கு நல்லா தெரியும், நேற்று வச்ச அப்பத்தை இன்றைக்கி மாற்றிடுவாங்க, மாற்றின அப்பத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறான். அல்லேலூயா. அப்போ அவன் சொல்கிறான், நேற்று வச்ச அப்பமாக இருந்தாலும் நீ சுத்தமாக இருந்துச்சுன்னா நான் தரேன். அவன் சொல்கிறான், 3 நாளாக நாங்கள் எந்த தவறும் செய்யலை, என் சரீரம் பரிசுத்தமாக இருக்குது என்று சொல்லி அப்பத்தை கேட்டு வாங்கிக்கிட்டான். அல்லேலூயா. ஆயத்தம் இல்லை அவருக்கு தெரியும், சத்தியத்தை புரிஞ்சு கொண்டோம். நீங்களும் நானும் சத்தியத்தை புரிஞ்சுட்டு வீக் ஆகிட்டோம் அப்படின்னா என்ன ஆகுறது? பிரைஸ் தி லார்ட். ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோமா? கடைசி வசனத்தை வாசித்து முடிக்கலாம். 19வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 11லிருந்து 16 வரைக்கும். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன், காணப்பட்டது, அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமுள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். இருந்தன. ஒரு நாமம் எழுதியிருந்தது. தேவனுடைய வார்த்தை என்பது. அல்லேலூயா. சேனைகள் அவருக்கு பின் சென்றார்கள். மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடையின் மேல் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நியாய தீர்ப்பு நடக்கிற அந்த நாட்களிலே கர்த்தர் இப்படியாக கரிய செய்கிறதை காண்பிக்கும்படியாக இந்த 19வது அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரத்தில் நாம் வாசித்தோம். அல்லேலூயா. ஆகவே நாம் எல்லாரும் ஒரு நாள் நியாயஸ்தானத்தில் நிற்க போகிறோம். இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புங்கிறது ஏற்கனவே எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தில் இருக்கிறாங்கல்ல,
ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அவர்களும் இந்த ரெண்டாவது வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களும் எல்லாரும் வந்து நிற்பாங்க. அது இல்லாமல் உலகத்தில் மரித்து போனவர்களும் வந்து நிற்பாங்க. நியாய தீர்ப்பு கொடுக்குற அதிகாரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் நியாயம் தீர்ப்பார். கண்களை மூடுவோமா? கர்த்தாவே, கேட்ட வசனங்களின்படியாக என்னை ஸ்திரப்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நேற்று வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் அப்படியே போகட்டும் ஆண்டவரே. இன்றைக்கி சபைக்குள்ளே வந்திருக்கிற நான், உம்முடைய வார்த்தையை கேட்ட நான், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கி உம்முடைய வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய வருகை, ரகசிய வருகை எப்போ இருக்குன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் தெரியாவிட்டாலும் கர்த்தர் வசனத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நிற்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. உங்களுடைய கரங்களை நேராக உயர்த்துங்க. ஏசப்பா, என் மேலே கிருபையாயிரும், என் மேலே இரக்கமாயிரும். நான் கீழ்ப்படியாமல் செய்த காரியங்கள், எதிர்த்து நின்ற காரியங்கள், ஆண்டவரே பேசின காரியங்கள் எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு ஆண்டவரே. நாங்கள் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு உண்டு என்று சொல்லியிருக்கீங்களே, அப்படியாக நாங்கள் தவறாக பேசின எந்த காரியத்தையும் கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உம்முடைய பிள்ளைகளாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எப்பொழுதும் காணப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த உலகத்தை கண்டு நாங்கள் பின்பற்றி போய்விடாதபடி ஆண்டவரே, பாடுகள் உபத்திரவங்களுக்கு மத்தியில் விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக நாங்கள் தேவ சமூகத்தில் நிற்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அனித்தியமான உலக பொருள்கள் மேலே கண் வைக்காதபடி, ஆசை வைக்காதபடி, யாரையும் ஏமாற்றாதபடி கர்த்தரை மாத்திரம் நாங்கள் பிடித்து கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆசீர்வாதம் இங்கே வந்திருக்கிற யாவர் வேணும். கர்த்தருடைய ஆவியானவர், சபையில் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்குவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய சிரசின் மேலே இறங்குவீராக. கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை தருவீராக. ஏத்தி ஜனங்களை விடுதலை ஆக்கின கர்த்தர் உம்முடைய ஜனத்தை விடுதலை ஆக்கி ஆண்டவரே நீதியின் பாதையிலே நடத்துவீராக. சத்தியத்தின் பாதையிலே நடத்துவீராக. பரிசுத்தத்தின் பாதையிலே நடத்துவீராக. உம்முடைய வருகைக்கு நேராக ஆயத்தப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீர் வரும் வரைக்கும் உம்முடைய பிள்ளைகளை கிருபையாய் பாதுகாத்து கொள்ளுங்க. அவர்கள் என்ன செய்ய நினைக்கிறார்கள் அதையெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. நன்மையினால் நிரப்புவீராக. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய இரக்கமும் கிருபையும் தயவும் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்வதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்று நம்மளோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.